வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு மகரம் குரு பயிற்சி பலன்கள் 2024-25. 8 திக்கும் கொட்டட்டும் வெற்றி. உண்மையிலும் உண்மை. உண்மையிலேயே மகர ராசி அன்பர்கள் 7.5 சனியாலும் அவர்களுடைய துன்பம் துயரத்தால் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இறைவனும் இவர்களுக்காக கண்ணீர் வடிப்பார். அப்படியான ஒரு காலமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. கஷ்டம், போராட்டம், மன தைரியத்தையும் மன உறுதியையும் உங்களை மாதிரி யாருக்குமே இல்லை. ஏன்னா செவ்வாய் அங்கதான் உச்சாடைகிறார் உங்க ராசியில. உங்களையவே அசைச்சு பார்த்துருச்சு. அங்கதான் நீங்க போராடுறாரு. உங்களை அசைச்சு பார்த்துருச்சு. அங்கதான் போராடி இருக்கீங்க நிறைய. நம்ம இனி வாழ முடியாதோ, தொந்தரவாயிருமோ அப்படின்னு உங்களை ஒரு கணம் அசைத்து பார்த்த நேரம். 7.5 சனி முடிகின்ற காலத்துக்கு வந்துட்டீங்க. குரு 5ஆம் இடத்துல குரு கெஞ்சினா கூட கிடைக்காது. அப்ப மகரத்திலிருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 5இல் குரு வர்றாரு. 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 1, 5, 9, 11 கனெக்ட். உண்மையிலேயே மகரத்துக்கு இது ஒரு பொன்னான காலம் சார். மகர ராசிக்காரங்க இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை விட சந்தோஷப்படுறது நான் தான். அத்தனை பேரும் வந்து ஆபீஸ்ல உட்காந்து அவ்வளவு கஷ்டத்தை ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க. ஆன்லைன்ல பார்க்கும்போது அவ்வளவு பேர் அவ்வளவு கஷ்டம். அவங்களுக்கு வார்த்தைகள் வராது. இனி இதுல என்ன கெட்டது சொல்லிட முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். அவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்காங்க. உண்மையிலேயே 12 ராசிகள்ல மகரத்துக்கு விடிவு காலம் கிடைச்சதுன்னா முதல்ல மகிழ்ச்சி அடைகிறது நானாத்தான் இருப்பேன். அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்த உங்களுக்கு இறைவனின் நேரடி பார்வையில் மகரத்திற்கு தரிசனம். அப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு குரு. 5ல் வரப்போறார். மே 1ஆம் தேதி 2024 மாலை 5:30 மணிக்கு குரு பயிற்சி. அன்னிலிருந்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும். கட்டாயம் நல்லா இருப்பீங்க. நல்லா அருமையா அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை இறைவன் தயார்படுத்தினார். 5ஆம் இடம்ங்கிறது இறை சக்தி, 9ஆம் இடம் இறை சக்தி. இந்த இறை சக்தியால் கிடைக்கின்ற சந்தோஷம் 11ஆம் இடம். இதை அனுபவிக்கிறது 1ஆம் இடம். அப்போ 1ஆம் இடம்ங்கிற ஜாதகர், 5ஆம் இடம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல், 9ங்கிற பாக்கியம், 11ங்கிற லாபத்தை பார்க்குது. மகரத்தை தாண்டி 12 ராசிகள்ல யாருக்கு உயர்வு கிடைச்சது? எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ரொம்ப பெஸ்ட், ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லணும். எனக்கு அவ்வளவு மன நிறைவா இருக்கு. மகரம் விடுதலை, ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா அவ்வளவு பேர் வந்து கஷ்டத்தை பகிர்ந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே பாவம். அவங்க வந்து கஷ்டப்படும் போது, அந்த கஷ்டத்தை சொல்லும் போது, அதை நம்ம டிராவல் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்குள்ள போதும் ஆயிரும். பாவம், உண்மையிலேயே சொல்றேன், கஷ்டம் அவங்களுக்கெல்லாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவங்க எங்க தப்பிச்சாங்க தெரியுங்களா? அவங்க ராசியில செவ்வாய் ஆட்சி உச்சம் பண்ணிக்கணும். உச்சம் அவங்க ராசியில செவ்வாய் உச்சம். ராசி அதிபதி சனி அவங்களுக்கு 10ஆம் இடத்த தொழிற்ஸ்தானத்துல போய் உச்சம். அப்போ மகரம் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஒரு போராட்ட விளிம்பிலிருந்து மீள போறீங்க. உங்களுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது. ஏன்னா 5இல் குரு, 9ஆம் இட பார்வை, 11ஆம் இட பார்வை உங்க ராசியை பார்க்குறாங்க. சார் இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அமையாது சார். இதுல உங்க தசாபுத்தி ஓரளவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா இந்த 1 வருஷம் போதும் உங்களுக்கு. உங்களை டெவலப் பண்ணி போயிடும். நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிரும். அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும். வெளிநாடு, வெளியூர், பெயர், புகழ், அந்தஸ்து, மருத்துவம், மருத்துவர்களுக்கான நல்ல வாழ்க்கை காலம், முன்னேற்றம், பிஹெச்டி, லாபம், ஆசை நிறைவேறுதல், உறவுகள் ஒன்று சேருதல், குழந்தைகளுக்கான வாழ்க்கை வளர்ச்சி, முன்னேற்றம், குழந்தைகளுக்கான நன்மை, பேரம்பேத்திகளுக்கான நன்மை, வீடு, வாசல், இடம், நிலம், கார், வாகனம், சொத்து, சுகம், இப்படி எல்லாம் எதெல்லாம் தடையோ சார், எதெல்லாம் எனக்கு கிடைக்காதோ, இப்படி எல்லாம் மைண்ட்ல நெகட்டிவா நினைச்சீங்களோ அதுல இருந்து பூரா உங்களுக்கு சக்சஸ், அதுல இருந்து பூரா முன்னேற்றம், அதுல இருந்து பூரா நன்மைகள், இவ்வளவும் கிடைக்க காத்திருக்கு மகரத்துக்கு. மகரம் தகரமும் தங்கமாகிற நேரம். உண்மையிலும் நீங்க ஒரு வளர்ச்சிக்கான பாதை. இது வந்து
வார்த்தை ஜாலங்களுக்காக வீடியோவுக்காக பேசுறது கிடையாது. பிளானட்டை உணர்ந்து நான் பேசுறேன். உங்களுக்கு நான் இதை சொல்றதுனால நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அந்த அந்த பிளஸ்ஸிங், அந்த பெஸ்ட் கர்மா எனக்கு நல்லது செய்யும். அது ஒண்ணு போதும். நீங்க கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க, பார்க்கல, என்ன தொடர்பு கொள்றீங்க, பண்ணல, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை சார். மகரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு சார். மகரம் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க சார். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருப்பீங்க. இருந்தீங்கன்னா கேள்விக்குறி இல்லை, நல்லா இருப்பீங்கிற ஆச்சரியக்குறி தான் உங்க லைஃப் இனிமேல். அந்த குரு சார், நான் என்ன சொல்றேன்னா, உங்களை ஸ்டடி பண்ணுங்க. நீங்க எங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, இனி எதை நோக்கி கரெக்டா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு பிளானட்டு, ஒரு கோச், ஏன்னா பல ஆயிரம் வருடங்களா ஜோதிடம் இருக்கு. பல ஆயிரம் வருடமா சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச குறிப்பு இது. நான் நேத்து வந்த பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது. என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது பேசிட்டு இருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு, பேசுறேன். ஆனா எத்தனை மகரிஷிகள், ராஜ ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள், தவசீடர்கள், ஜோதிட குருமார்கள் எத்தனை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல ஃபைன் டியூன் பண்றோம், அவ்வளவுதான். இதுல உங்களை இந்த சேனல் மூலியமா சந்திச்சு இதெல்லாம் பேசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு தீரல. அது கட்டாயம் உண்டு. நீங்க மகர ராசிக்கு ஒரு 4 கோயில் சனி பயிற்சி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். ஒரு 4 கோயில் போயிட்டு வாங்க, கும்பகோணம் சைடு. அதுக்கு எத்தனை பேர் மெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி குருஜி, நான் அதுல இருந்து மீண்டிருக்கேன், நல்லா இருக்கேன். பிரச்சனைகள் இருந்து, எவ்வளவு பிரச்சனைல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தரோட பிளஸிங் கிடைச்ச போகுது, அவ்வளவும் நல்லா இருக்கும். அதனாலதான் மனம் நோகச் செய்கின்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு மனம் குளிரச் செய்கின்ற விஷயத்த ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளையும் பிளஸ் பண்ணுவாங்க. இல்லாதத ஒண்ணு சொன்னோம்னா அவங்க மனசு நோகும். அப்ப இப்படி இருக்கு இந்த காலம். இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன். இதை பயன்படுத்துறதுனால நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க. இப்படி இருக்குங்கிற காலத்தை உணர்த்தற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அது மகர ராசிக்கு சொல்றது புண்ணியம்னு நினைக்கிறேன். காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி கர்ம ராசி மகரம். மகரம் ஒரு சதுப்பு நிலம், பாதி நீர் பாதி நிலம். ரொம்ப வைராக்கியமான நபர்கள், சாதாரணமான நபர்கள்லாம் கிடையாது. பெண் தெய்வங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பெண் தெய்வங்களை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க. மகரம் அம்மானா உலகம், அம்மாதான் உயிர். எல்லாருக்கும் அது இருக்கும். மகரத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நேர கடக வீடு, ஆப்போசிட் வீடு, 7வது வீடு கடகம். தாயினா ரொம்ப பிடிக்கும். மனைவி மேல தீராத பற்று. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். இதெல்லாம் ஒரு அந்யூன்யத்தை ஏற்படுத்தி ஒரு தொழிலாகட்டும், ஒரு பொருளாதாரமாகட்டும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு மகரம் தயாராக இருக்கிறது. அத தகரமும் தங்கமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மகரம் சிகரம் தொட என் அன்பான வாழ்த்துக்கள். நல்ல பெரிய ஆளா நீங்க வரணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு நீங்க வரும்போது மகிழ்ச்சி அடைகிற முதல் நபர் நானாத்தான் இருப்பேன். இனி மிச்சம் இருக்கும் காலங்கள் வெற்றியின் உச்சங்களாக மாறட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.